ஒரு குயிக் ரிவிஷன் போகலாம். ஸோ வந்து பிடிடி வந்து எப்படி பிடிடி எப்படி இருக்கும், அந்த பிடிடிக்கு வந்து எப்படி வந்து ஆக்சுவல் ப்ராசஸ் மேப் இருக்கும், அந்த ப்ராசஸ் மேப்க்கு எப்படி வந்து டீட்டெயில்டு ப்ராசஸ் ஸ்டெப் வந்து எப்படி வந்து டெவலப் பண்ணுறது, அப்புறம் சொல்யூஷன் டிசைன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்மளுடைய பெஸ்ட் லேர்னிங் மெத்தடாலஜி படி எப்படி வந்து லேர்ன் பண்ணலாம், இந்த என்டையர் எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷன் எப்படி லேர்ன் பண்ணலான்றத ஃப்ரம் த டே ஒன்லேருந்து பார்த்தோம். ஓகேங்களா. ஒரு சிம்பிள் ப்ராசஸ் எப்படி கிரியேட் பண்ணி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் மல்டிபிளாக வந்து சீக்வன்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஆர்குமெண்ட்டு, இன்வோக் மெத்தடு, ஃப்ளோ சார்ட்டு, ஹார்ட் கோட் வேல்யூஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி டே 3 வந்து நம்ம வந்துட்டு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து கவர் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் கவர் பண்ணோம். இன்றைக்கி வந்துட்டு டே 4 நம்ம வந்து எப்படின்னா ஃப்ளோ சார்ட்டு, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த பார்ட் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ கோ டு யுவர் UiPath ஸ்டூடியோ. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நான் வந்து நியூ சீக்வன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து சென்ட் இமெயில் நோட்டிஃபிகேஷன். ஓகே, சென்ட் இமெயில் நோட்டிஃபிகேஷன் சொல்லி ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளோ வந்து டெடிகேட்டட்லி ஃபார் இமெயில் சென்ட் பண்ணுறதுக்கு மட்டும். ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட்டு வந்து இமெயில் சென்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு வந்துட்டு டூ அட்ரஸ்ஸு. ஓகேங்களா. ஃப்ரம் டூ அட்ரஸ்ஸு ஃப்ரம் யாருக்கு எந்த இமெயில் பாக்ஸ்லேருந்து சென்ட் பண்ண போகிறீங்க, சிசி வந்து நீடட்னா சிசி, இல்லை சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த கண்டென்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து ஒரு அசைன் ஆக்டிவிட்டி வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஒரு வேரியபிள். ஸோ வேரியபிள் பேனல் போங்க. ஓகே, இங்கே நான் வந்துட்டு வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ டு அட்ரஸ் தென் வந்து சிசி உங்களுக்கு நீடட்னா வச்சுக்கலாம், இல்லை எம்டியாக விட்டுக்கலாம். ஓகேங்களா. சிசி அட்ரஸ் அண்ட் வந்து சப்ஜெக்ட் str subject and then str email body னு வச்சுக்கோங்க. email body எல்லாமே ஸ்ட்ரிங்கு, எல்லாமே வந்துட்டு காமனாக ஸ்கோப் வந்து சென்ட் இமெயில் நோட்டிஃபிகேஷன். ஸோ இங்கே வந்துட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா டூ அட்ரஸ். ஓகே, டூ அட்ரஸ். ஸோ இந்த டூவில் வந்துட்டு நான் வந்து என்னுடைய இமெயில் ஐடி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ எல்லாமே ஹார்ட் கோட் தான். ஸோ மண்டே தான், நெக்ஸ்ட் கிளாஸில் தான் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், எப்படி வந்துட்டு அந்த டூ அட்ரஸ் மற்ற எல்லாத்தையும் வந்துட்டு எப்படி ஃப்ரம் த அவுட்புட், அதாவது கான்ஃபிக் ஃபைல்லேருந்து எப்படி கொண்டு வரது உள்ள அப்படின்றது உள்ளே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இமெயில் ஐடிஸ் info@yellowgreys.com. ஓகே, நான் என்னுடைய டூ அட்ரஸ் என்னுடைய இமெயில் பாக்ஸ்க்கே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ தென் அகெயின் ஃபார் சிசி. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டிக்கெலாம் வந்துட்டு நேம் வந்து அனோட்டேஷன் ஆட் பண்ணிக்கோங்க, டிஸ்பிளே நேம். ஓகே, தென் சிசி அட்ரஸும் வந்து நான் இதுவே கொடுக்குறேன். ஓகே, ஸோ தென் வந்து இமெயில் சப்ஜெக்ட். ஸோ தென் இமெயில் சப்ஜெக்ட். ஸோ இமெயில் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுக்குறேன்னா இப்போதைக்கு நான் வந்து அலர்ட்டு எக்ஸெப்ஷன் ஆர் டெக்னிக்கல் எக்ஸெப்ஷன். டெக்னிக்கல் எக்ஸெப்ஷன். ஓகே. ஸோ அடுத்தது சப்ஜெக்ட் கொடுத்தாச்சு. இப்போ பாடி. ஓகேங்களா. ஸோ பாடியில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா எஸ்டிஆர் இமெயில் பாடி நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ எல்லாமே நான் ஹார்ட் கோட் தான் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் தான் வந்துட்டு வெளியே கான்ஃபிகில் இருந்து டேட்டா வந்து உள்ளே கொண்டு வரும். ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஹாய். ஓகே, ஹாய். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு an error occurred. an error occurred அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஒரு இது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு
இப்படி வச்சுப்போம். ப்ளீஸ் do not respond, this is auto generated email. Okay, please do not respond, this is auto generated email and record அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கண்டென்ட்டாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இமெயில். ஓகேங்களா. ஸோ இதில் நிறைய டைப் ஆஃப் இமெயில்ஸ் வந்து நம்ம அனுப்பலாம். ஓகேங்களா. அவுட்லுக்கில் இருந்து அனுப்பலாம், இல்லை வந்து எஸ்எம்டிபி சர்வர், ஓகேங்களா, ஆஃபீஸ் 365 அந்த மாதிரி அனுப்பலாம், இல்லை ஜிமெயில் அனுப்பலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நம்ம அவுட்லுக் ஆட்டோமேஷன் ஃபுல்லாக பார்க்கும்போது இதில் இருக்கிற எல்லா இமெயில் ஆக்டிவிட்டீஸுமே நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு வந்து சென்ட் அவுட்லுக் இமெயில் ஆக்டிவிட்டி மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா. சென்ட் அவுட்லுக் மெயில் மெசேஜ். ஓகே. ஸோ இந்த சென்ட் அவுட்லுக் மெயில் மெசேஜில் நான் இப்போ வந்து 2 orders என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். 2 orders வந்துட்டு மேலே வந்துட்டு நான் 2 orders வந்து வேரியபிளை வந்து கால் பண்ணுறேன். சப்ஜெக்ட் வந்துட்டு எஸ்டிஆர் சப்ஜெக்ட் வந்துட்டு கால் பண்ணுறேன். அண்ட் பாடியில் வந்துட்டு எஸ்டிஆர் இமெயில் பாடி அப்படின்றது வந்து கால் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ எனக்கு நீங்கள் இப்படி அனுப்புனீங்க அப்படின்னா இது டைரெக்டாக உங்களுக்கு எப்படி வரும்ன்றதை நான் ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். ஓகேங்களா. இந்த சென்ட் அவுட்லுக் மெயில் மெசேஜ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்கள் சிஸ்டம் உங்களுடைய சிஸ்டமில் வந்து அவுட்லுக் இன்ஸ்டால் ஆகிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா. நம்ம வந்து எதுவுமே வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து போர்ட் நம்பர், ஏன்னா எஸ்எம்டிபி யூஸ் பண்ணும்போது நிறைய விஷயம் கொடுக்கணும், போர்ட்டு சர்வர் அந்த மாதிரி கொடுக்கணும். இப்போதைக்கு இது வந்து உங்களுடைய பர்சனல் பிசியிலிருந்து இருக்கிற அவுட்லுக் வந்து சிங்க் பண்ணி இமெயில் சென்ட் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ நான் இந்த பார்ட்டை மட்டும் நான் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேங்களா. இன்வோக் பண்ணாமல் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்கள் என்ன எப்படி இமெயில் சென்ட் பண்ணுது, அதை எப்படி வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ஸோ வந்து 2 orders ஸ்டோர் பண்ணியாச்சு, சிசி ஸ்டோர் பண்ணியாச்சு, சப்ஜெக்ட்டு, அடுத்தது மெயில் பாடி, அதுக்கப்புறம் வந்துட்டு சென்ட் அவுட்லுக் மெயில் மெசேஜ். ஓகேங்களா. இப்போ சென்ட் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு நம்மளுடைய அவுட்லுக் பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு இமெயில் வந்திருக்கு. என்ன ஜஸ்ட் வந்து ஹாய் ப்ளீஸ் டூ நாட் ரெஸ்பாண்ட், திஸ் இஸ் ஆட்டோ ஜென்ரேட்டட் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு. ஓகேங்களா. அண்ட் எரர் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து நம்ம எக்ஸெப்ஷன்ஸ்லாம் வந்து உள்ளே கொண்டு வரணும் இல்லையா. நான் அதை வந்து நான் மறுபடியும் வந்துட்டு எங்கே போகிறேன்னா ஃப்ளோக்கு போகிறேன். ஓகேங்களா. ஸோ UiPath ஃப்ளோக்கு போயிட்டு ஸோ அதுக்கு வந்து நான் 2 வந்து வேரியபிள், அதாவது அசைன் ஆக்டிவிட்டி வந்து நான் கொண்டு வரேன் உள்ள. ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் த பிகினிங் வச்சுக்கோங்க. ஓகே. திஸ் இஸ் இங்கே வந்துட்டு நான் ஆர்குமெண்ட்டில், ஓகேங்களா, இன், ஏன்னா வெளியே இருந்து தானே கொண்டு வர போகிறேன், அதனால் இதுக்கு இன்னு தானே. ஸோ அதனால் எக்ஸெப்ஷன் மெசேஜ். ஓகே. ஏன்னா வேறு ஒரு ஃப்ளோலேருந்து தான் நம்ம கொண்டு வர போகிறோம். இன் எக்ஸெப்ஷன் சோர்ஸ். ஓகேங்களா. ஸோ இன். ஸோ இதுக்கு நான் வந்து இங்கேயே வேரியபிள் வந்துட்டு, அதாவது வேல்யூ பாஸ் பண்ணலான்னு சும்மா டெஸ்ட்டு கொடுக்குறேன். டெஸ்ட்டு exp, ஓகே, msg மெசேஜ், தென்னு டெஸ்ட் exp சோர்ஸ். ஓகேங்களா. இது எதுக்காக நான் சொல்கிறேன், ஸோ இந்த அசைன் ஆக்டிவிட்டி நமக்கு தேவையில்லை, நான் வந்து வேல்யூவை இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது வந்துட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த எக்ஸப்ஷன்ஸ்லாம் எப்படி நான் உள்ள இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஹேண்டில் பண்ணும்போது HTML ஃபார்மேட்லாம் போட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஈஸியான மெத்தட்ஸ்லாம் வந்து HTML ஃபார்மேட். ஸோ கிரியேட் HTML கண்டென்ட் ஒரு ஆக்டிவிட்டி வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த HTML ஓப்பன் எடிட்டர், ஓகேங்களா, இந்த HTML கண்டென்ட்டில் நான் வந்து என்னுடைய இமெயில் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணுவேன் எங்கே அந்த இடத்துல. ஓகேங்களா. ஸோ இப்போது நான் HTML கண்டென்ட்டில் போயிட்டு ஒரு அவுட்புட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. Ctrl+K. ஓகேங்களா. HTML CONTENT கண்டென்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் எடிட்டர் உள்ளே போங்க. ஓகேங்களா. ஸோ இதில் போயிட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக வந்துட்டு இப்போது நான் இங்கே ஹார்ட் கோட் பண்ணிக்கிறேன் நான் என்ன பண்ணணுன்றது. ஓகேங்களா. ஹாய். ஓகே. தென் இங்கே வந்துட்டு கிளிக் சேவ், நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இந்த இமெயிலில் பாடி வந்து நான் அவாய்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. இது லேட்டஸ்ட் ஒன். ஓகே. ஓப்பன் எடிட்டர்.
இங்கே வந்து கீழே ப்ளீஸ் ஓகே ப்ளீஸ் do not respond, this is auto generated email, an error occurred அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டேபிள் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே ஒரு டேபிள். ஸோ அந்த டேபிள் வந்து எத்தனை காலம், எக்ஸெப்ஷனுக்கு சோர்ஸுக்கு எக்ஸெப்ஷன் மெசேஜுக்கு வந்துட்டு 2 rows அண்டு 2 columns ஓகேங்களா. ஸோ இப்போ 2 rows 2 columns வந்துருச்சு. ஸோ இதுக்கெலாம் நான் வேல்யூ பாஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து இங்கே நான் இங்கே ஆட் டேட்டா வேல்யூஸில் போயிட்டு மேப் டேட்டா வேல்யூஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஐ எம் நாட் கோயிங் டு ஆட் எனி டேட்டா டேபிள்ஸ் ஓகேங்களா. அந்த டேட்டா டேபிள் எப்படி இன்சர்ட் பண்ணுறது நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து சிங்கிள் வேல்யூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன பாஸ் பண்ண போகிறோம், நம்ம வந்து எக்ஸெப்ஷன் வந்து பாஸ் பண்ண போகிறோம் இல்லையா. அதனால் எக்ஸெப்ஷன் இஎக்ஸ்பி எம்எஸ்சி மெசேஜ் ஓகேங்களா. ஸோ அடுத்தது இன்னொரு வேல்யூ வந்துட்டு கிரியேட் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் வேரியபிள் உள்ள, ஏன்னா இந்த பர்டிகுலர் HTML கண்டென்ட்டுக்கு உள்ளே வரதுக்காக ஓகேங்களா. இஎக்ஸ்பி சோர்ஸ் ஓகேங்களா, இஎக்ஸ்பி சோர்ஸ். ஸோ இப்போது இதுக்கு வந்து நான் வேல்யூ பாஸ் பண்ணணும். எங்கேருந்து பாஸ் பண்ணணும், வெளியே இருந்து பாஸ் பண்ணணும் ஓகேங்களா. அப்போ நம்ம எதில் நம்ம எக்ஸெப்ஷனை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம், இப்போதைக்கு ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம் எக்ஸெப்ஷன் மெசேஜ், இன் எக்ஸெப்ஷன் மெசேஜ், இங்கே இன் எக்ஸெப்ஷன் சோர்ஸ் ஓகேங்களா. நம்ம வந்து ரெண்டுமே உள்ளே பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ இப்போது ஓகேங்களா, இப்போ கிளிக் ஆன் ஓகே. ஓகே இப்போ எப்படி வந்து கால் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து EXCEPTA எக்ஸெப்ஷன் மெசேஜ், இது வந்து நம்மளுடைய டேபிளுக்கான ஹெட்டர் மெசேஜ், இங்கே வந்துட்டு எக்ஸெப்ஷன் சோர்ஸ் ஓகே. ஸோ இங்கே வந்து நான் என்ன வந்து கால் பண்ணியிருக்கேன், ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸெப்ஷன் மெசேஜில் அந்த இன் எக்ஸெப்ஷன் உள்ளே கொண்டு வரேன் இல்லையா. இதுவும் கைண்ட் ஆஃப் வந்துட்டு இந்த மேப் நல்லா பாருங்க உங்களுக்கு தெரியும். இந்த இன் எக்ஸெப்ஷன் வந்து நான் ஆர்குமெண்ட்டில் வந்துட்டு வேல்யூ வச்சுருக்கேன் த்ரூ தட், அண்ட் இங்கே வந்து ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், நேமிங் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நேமிங்கை கால் பண்ணால் அதுக்குள்ளே அந்த வேல்யூ இருக்கும் ஓகேங்களா. ஸோ அகெயின் வந்து கிளிக் ஆன் எக்ஸெப்ஷன் சோர்ஸ். இப்போ நான் வந்துட்டு ஹாய் ப்ளீஸ் do not respond, this is auto generated email and error occurred, தென் எக்ஸெப்ஷன் மெசேஜ் வந்து என்ன ஆக்சுவல் எக்ஸெப்ஷனோ அது வரும், எக்ஸெப்ஷன் சோர்ஸ் வந்து என்ன ஆக்சுவல் எக்ஸெப்ஷனோ அந்த சோர்ஸ் வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து தேங்க்யூ அப்படின்னு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிளிக் ஆன் சேவ். ஸோ இப்போது இந்த எஸ்டிஆர் இமெயில் பாடியை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா. முன்னாடி இருந்ததை இப்போ ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போது இந்த பாடியில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா HTML கண்டென்ட்டை வந்து கால் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த ஃபியூச்சரில் வந்து இந்த HTML இந்த பாட்டை கூட நம்ம வெளியிருந்து தான் அனுப்புவோம் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஃபிக் ஃபைல் அது நெக்ஸ்ட் செஷனில் கவர் பண்ணுவோம். இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் உங்களுடைய அவுட்புட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இது முடிச்சுட்டு எக்ஸிக்யூஷன் பார்த்துட்டு நம்ம இன்வோக் பண்ணிடலாம். கிரியேட் HTML கண்டென்ட், நவ் சென்ட் அவுட்லுக் இமெயில் மெசேஜ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போ கோ டு அவுட்லுக் அப்ளிகேஷன், நீங்கள் பாருங்கள். எஸ். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு ஆக்சுவலாக HTML ஹெட்டு. ஸோ இது வந்து ஒரு HTML ஃபார்மேட்டில் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து நீங்களும் வந்துட்டு இந்த இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன பண்ணால் கோ டு UiPath ஸ்டூடியோ, இந்த பர்டிகுலர் சென்ட் அவுட்லுக் மெயில் மெசேஜ் இருக்கு இல்லையா, இதில் ஈஸ் பாடி HTML இந்த செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணுங்க ஓகேங்களா. இப்படி டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு HTML ஃபார்மேட்டில் வரும் ஓகேங்களா. ஸோ இல்லைனா உங்களுக்கு வந்து நார்மலான ஃபார்மேட் தான். ஸோ கோ பேக் டு தட் அவுட்லுக் ஆப் ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து நான் ஜஸ்ட் இங்கே பாருங்கள், நான் இது வந்து காப்பி பண்ணுறேன். HTML ஃபார்மேட்னா உங்களுக்கு என்னன்றதை வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆக்சுவலாக அது வந்து HTML கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணிச்சு இல்லையா, நான் அதை வந்து HTML கண்டென்ட்டு நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் நான் எனக்கு க்ரியேட் பண்ணி வந்த கண்டென்ட்டு. நான் வந்து ரன் பண்ண அப்படின்னு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், அந்த HTML ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா இந்த UiPath ஸ்டூடியோவில், ஒன் செகண்ட், இந்த HTML வந்து உங்களுக்கு என்னென்னா HTML கோடாக ஜென்ரேட் பண்ணோம். கோடாக ஜென்ரேட் பண்ணிவிட்டு உள்ளே வரும்போது இந்த இமெயிலில் வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும்
உங்களுடைய கண்டென்ட் வந்து HTML கண்டென்ட்டா இல்லை நார்மல் கண்டென்ட்டான்னு. ஏன்னா ப்ரீவியஸ் மெத்தடில் நம்ம என்ன பார்த்தோம், வெறும் நார்மல் கண்டென்ட்டு, அப்போ நம்ம யூஸ் HTML பாடி வந்து டிக் பண்ணல. ஸோ உங்களுக்கு வந்து HTML கண்டென்ட்டாக தான் உள்ளே வருது. ஸோ அப்போ வந்து HTML கண்டென்ட்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த செக் பாக்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ எக்ஸிக்யூஷன் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அவுட்லுக் போங்க. ஸோ இப்போ நியூ இமெயில் வந்துச்சு பாருங்க. ப்ளீஸ் டூ நாட் ரெஸ்பாண்ட், திஸ் ஆட்டோ ஜென்ரேட்டட் இமெயில் அண்ட் எரர் ரெக்கார்ட், தேங்க்யூ. எக்ஸெப்ஷன் மெசேஜ் வந்து டெஸ்ட் எக்ஸெப்ஷன் மெசேஜ், டெஸ்ட் எக்ஸெப்ஷன் சோர்ஸ். ஓகேங்களா, ஹார்ட் கோட் பண்ணது. இப்போ நம்ம ஃபைலை வந்து இன்வோக் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ save, okay, go to argument panel, remove these hardcode values, okay, remove these hardcode values and click on save. எல்லாத்தையும் சேவ் பண்ணியாச்சு. இப்போ go to main, okay, go to process. ஸோ இங்கே தான் வந்து நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து நேற்று வந்து ட்ரை பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நேற்று ஜஸ்ட் வந்து இமெயில் மெசேஜ், அதாவது மெசேஜ் வந்து மெசேஜ் பாக்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணோம். ஓகேவா. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த எக்ஸெப்ஷன் மெசேஜை அப்படியே வந்து இமெயில் அனுப்ப போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் கோ டு ப்ராஜெக்ட் பேனல். இப்போ புதுசாக கிரியேட் பண்ண இந்த சென்ட் இமெயில் அவுட்லுக் நோட்டிஃபிகேஷனை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்துருங்க. இங்கே வந்து 2 ஆர்குமெண்ட் வந்து உள்ளே பாஸ் பண்ணணும். எதுக்கு பாஸ் பண்ணணும், இங்கே இருக்கிற எக்ஸெப்ஷன் மெசேஜை இதுக்குள்ளே பாஸ் பண்ணணும். கரெக்டாக. ஸோ அப்போ ஆல்ரெடி நாங்கள் 2 ஆர்குமெண்ட் வச்சுருக்கேன். இங்கே என்ன பாஸ் பண்ணணும், என்ன வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க, எக்ஸெப்ஷன் மெசேஜ், எக்ஸெப்ஷன் சோர்ஸ், அதை வந்து உள்ளே பாஸ் பண்ணுங்க. எக்ஸெப்ஷன் மெசேஜ் அண்ட் எக்ஸெப்ஷன் சோர்ஸ். ஸோ இப்போ எந்த இடத்துல எக்ஸெப்ஷன் வந்தாலையும் அந்த பர்டிகுலர் எக்ஸெப்ஷனை ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இமெயில் பண்ணும். ஓகேங்களா, தட்ஸ் இட். இன்வோக் பண்ணியாச்சு, ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்னுடைய ப்ராசஸை வந்து ரன் பண்ணுறேன். எஸ்டர்டே என்ன எரர் ஃபேஸ் பண்ணோம், அந்த எக்ஸலை வந்து ஹேண்டில் பண்ண முடியல, எக்ஸலோட இன்ட்ராக்ட் பண்ண முடியலன்ற ஒரு எரர் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த எரர் இமெயிலில் நமக்கு வருதா, என்னென்ன எரர் வருது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ என்னுடைய ப்ராசஸை நான் டைரெக்டாக ரன் பண்ணுறேன். ஓகே, கிளிக் ஆன் ரன். ஸோ எக்ஸல் ஓப்பன் ஆகுது. ஸோ எக்ஸல் வந்துட்டு அந்த பாப்அப், இந்த பாப்அப் தான் நம்ம வந்து எக்ஸெப்ஷனாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும், இன்ட்ராக்ட் பண்ண முடியல, ட்ரைக்குள்ளே போயிடுக்கும், அதுக்கப்புறம் எக்ஸெப்ஷன். ஸோ இப்போ வந்து இமெயில் சென்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, கோ டு இமெயில் பாக்ஸ். இப்போ பாருங்க, உங்களுக்கு ஒரு இமெயில் புதுசாக வந்திருக்கு. உங்களுக்கு இமெயில் வந்துச்சுங்களா, ப்ளீஸ் டூ நாட் ரெஸ்பாண்ட், திஸ் ஆட்டோ ஜென்ரேட்டட் இமெயில். எக்ஸெப்ஷன் மெசேஜ் வந்து நம்ம நேற்று என்ன மெசேஜ் பாக்ஸில் பார்த்தோமோ அதை உள்ளே அனுப்பியிருக்கோம். எக்ஸெப்ஷன் சோர்ஸ் வந்துட்டு கெட் ஒர்க் புக் ஷீட்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம இன்னும் வந்துட்டு நம்ம வந்து கிளியராக ஐடென்டிஃபை பண்ணணும்னா ஒர்க் ஃப்ளோ நேமு, அந்த கெட் ஒர்க் புக் ஷீட்ஸ் வந்து எந்த ஒர்க் ஃப்ளோவில் இருந்தது, எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இமெயில் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுவோம். அதாவது எக்ஸெப்ஷன் வந்தால் யூசருக்கு வந்து எப்படி நோட்டிஃபை பண்ணுறதுன்னு திஸ் மெத்தடில் தான். ஓகேங்களா. இப்போதைக்கு நம்ம வந்துட்டு டூ அட்ரஸ் அண்ட் சிசி அட்ரஸ் எல்லாத்தையும் நம்ம ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். இந்த நெக்ஸ்ட் செஷனில் வந்துட்டு ஃப்ரம் த கான்ஃபிக் ஃபைல் வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா.